10th NCERT Max exercise 1.2 la first question prove that root 5 is irrational number. root 5 வந்து ஒரு irrational number அப்படின்னு நமக்கு prove பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் 5 ஒரு ரேஷனல் நம்பராக நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ லெட் அஸ் அசியூம் டு த கான்ட்ரரி தட் ரூட் 5 இஸ் ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ ரேஷனல் நம்பர் நமக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்? P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்? ரூட் 5 ஈக்குவல் டு A/B. ஓகேவா? ஸோ ரேஷனல் நம்பர் அப்படின்றது நமக்கு P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். அதனால இப்போ நம்ம இந்த ரூட் 5 வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொன்னதுனால ஸோ ரூட் 5 ஈக்குவல் டு A/B அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே AB அப்படின்றது நமக்கு கோப்ரைம்ஸ். ஓகேவா? ஸோ கோப்ரைம்ஸ். ஸோ B வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கீழே டினாமினேட்டர் வந்து நமக்கு 0வா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கீழே இருக்கிற பியை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். ஸோ அப்போ ரூட் 5B ஈக்குவல் டு A. கீழே இருக்கிற B நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது மேலே வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைடுமே வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது பாருங்கள் ரூட் 5B த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு A ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரூட் 5 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 5 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே நமக்கு B ஸ்கொயர்ட் வந்துடும் ஈக்குவல் டு A ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல பாருங்க. ஸோ இங்கே 5 வந்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகும்போது நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ A ஸ்கொயர்ட் அப்படின்றது 5ஆல் ஒரு டிவைட் ஆகும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்க. A ஸ்கொயர்ட் இஸ் divisible by 5. ஸோ A ஸ்கொயர்டு வந்து 5ஆல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏவும் நமக்கு 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ therefore A is also divisible by 5. நெக்ஸ்ட் இந்த A அப்படின்றத நம்ம 5C அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ A வந்து நம்ம 5C அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே C அப்படின்றது இன்டீஜர். C is an integer. ஸோ இப்போ இந்த A ஈக்குவல் டு 5C அப்படின்றத இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்கள். நான் அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். சப்ஸ்டியூட் A ஈக்குவல் டு 5C இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து அப்படி எழுதலாம் பாருங்கள். 5B ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஏக்கு பதிலாக 5C அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ 5B ஸ்கொயர் ஈக்குவல் டு 5C த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். 5B ஸ்கொயர் ஈக்குவல் டு 25C ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு 1 5s are 5, 5 5s are 25 அப்படின்னு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் பாருங்க. B ஸ்கொயர் ஈக்குவல் டு 5C ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த B ஸ்கொயர் அப்படின்றது 5ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? B ஸ்கொயர் இஸ் டிவைசபிள் பை 5. ஓகேவா? ஸோ அப்போ B ஸ்கொயர்ட் வந்து 5ஆல் டிவைட் ஆனிச்சு அப்படின்னா Bயும் நமக்கு 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ therefore B is also divisible by 5 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க நமக்கு ஏயும் 5ஆல் நமக்கு டிவைசபிள் ஆகுது. அப்போ Bயும் நமக்கு 5ஆல் டிவைசபிள் ஆகுது அப்படின்னா ஏக்கும் Bக்கும் காமன் ஃபேக்டர் நமக்கு எதுவாக இருக்கும்? 5ஆக இருக்கும். ஓகேவா? ஆனால் நமக்கு இங்கே A/B அப்படின்றது இங்கே நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? A/B இதில் AB வந்து நம்ம கோப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ கோப்ரைம்ஸுக்கு வந்து நமக்கு காமன் ஃபேக்டர் இருக்காது. ஸோ அப்போ இங்கே நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. A and B having common factor 5. So this contradiction is arisen because of our wrong assumption. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன எடுத்திருக்கோம்? ரூட் 5 இஸ் அ ரேஷனல் நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ அது நம்ம ராங் அசப்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ தட் நமக்கு ரூட் 5 அப்படின்றது ஒரு ரேஷனல் நம்பராக இருக்காது. கண்டிப்பாக அது இர்ரேஷனல் நம்பராக இருக்கும். ஸோ therefore ரூட் 5 இஸ் அ இர்ரேஷனல் நம்பர். ஹென்ஸ் ப்ரூஃப்னு நம்ம எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். ப்ரூஃப் தட் 3 + 2 ரூட் 5 இஸ் இர்ரேஷனல். இப்போ நமக்கு 3 + ரூட் 5 அப்படின்றத இர்ரேஷனல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சேம் நம்ம கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் தான் இதையும் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் டு த கான்ட்ரரி தட் 3 + 2 ரூட் 5 இஸ் ரேஷனல். இப்போ 3 + 2 ரூட் 5 வந்து நம்ம ரேஷனல் நம்பராக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ தட் நம்ம அதை எப்படி எழுதலாம் பாருங்க. 3 + 2 ரூட் 5 ஈக்குவல் டு இது ரேஷனல் நம்பர் அப்படின்றதுனால ரேஷனல் நம்பர் வந்து நமக்கு P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ தட் A/B அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஏயும் Bயும் நமக்கு கோப்ரைம்ஸ். ஸோ B இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த 2 ரூட் 5 நம்ம இங்கே அப்படி வச்சுட்டு ஈக்குவல் டு A/B நம்ம அப்படி எழுதிப்போம். இந்த +3 வந்து நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு -3 மாறும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்
2 ரூட் 5 நம்ம அப்படியே வச்சுப்போம் ஈக்குவல் டு ஸோ இங்கே நமக்கு கீழே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுத்து இதை சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு பி வரும். ஸோ பி எடுத்து கீழே எழுதிப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ 1ஆல் நம்ம ஏயை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏ தான் வரும். மைனஸ் பியால் 3யை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3b வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே ரூட் 5 மட்டும் நம்ம அப்படியே வச்சிருப்போம் ஈக்குவல் டு இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனில் வந்துடும். அதாவது டினாமினேட்டர் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ மைனஸ் 3b பை 2b அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் இங்கே ஏயும் பியும் நமக்கு இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. சின்ஸ் a and b are integers. ஓகேவா? ஸோ ஏயும் பியும் நமக்கு இன்டீஜர்ஸ். ஸோ அதனால இந்த ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற இந்த a மைனஸ் 3b பை 2b அப்படின்றது நமக்கு ரேஷனல் நம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் a மைனஸ் 3b பை 2b இஸ் ரேஷனல். ஆனால் எல்ஹெச்எஸ்ல இருக்கிற இந்த ரூட் 5 நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே இரேஷனல் நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. பட் we know that root 5 is irrational. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு எல்ஹெச்எஸ்ல இருக்கிறது நமக்கு இரேஷனல் நம்பர், ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிறது ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வராது. ஸோ இப்போ இது நமக்கு கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்க. நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன். திஸ் கான்ட்ரடிக்ஷன் இஸ் அரைசன் பிகாஸ் ஆஃப் அவர் ராங் அசப்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ இது கண்டிப்பாக நமக்கு ரேஷனல் நம்பராக இருக்காது. ஸோ தட் 3 plus 2 root 5 is irrational. Hence proof னு எடுத்து எழுதும். Next third question. Prove that the following are irrationals அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே நமக்கு 3 subdivisions சம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு subdivision நம்ம பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு 1/√2 வந்து நம்ம இரேஷனல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுவும் சேம் அதே நம்ம அந்த கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் 1/√2 இஸ் ரேஷனல். இப்போ இந்த 1/√2 அப்படின்றத நம்ம ரேஷனல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரேஷனல் வந்து நமக்கு p/q ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ தட் நம்ம 1/√2 ஈக்குவல் டு a/bன்னு எழுதலாம். ஸோ இதில் நமக்கு ஏயும் பியும் வந்து கோப்ரைம்ஸ், b இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த கீழே இருக்கிற பியை நம்ம எல்ஹெச்எஸ்ல மேலே கொண்டு போயிடலாம். ஸோ b ஈக்குவல் டு a. அதே மாதிரி இங்கே எல்ஹெச்எஸ்ல கீழே இருக்கிற ரூட் 2 நம்ம ஆர்ஹெச்எஸ்ல நம்ம மேலே கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் b இங்கே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற a வந்து நமக்கு கீழே டினாமினேட்டர்ல எல்ஹெச்எஸ்ல வந்துடும். ஓகேவா? ஸோ b/a ஈக்குவல் டு √2 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே a அப்படின்றதும் b அப்படின்றதும் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி எடுத்துடலாம். சின்ஸ் a and b ஆர் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே b/a அப்படின்றது நமக்கு ரேஷனல் நம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் b/a இஸ் எ ரேஷனல். ஓகேவா? ஆனால் ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற இந்த √2 வந்து நமக்கு இரேஷனல் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம அப்படி எடுத்து எழுதலாம். பட் we know that √2 is irrational. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த எல்ஹெச்எஸ்ல ரேஷனல் நம்பர் இருக்கு, ஆர்ஹெச்எஸ்ல இரேஷனல் நம்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்ஹெச்எஸ்ல ரேஷனல் நம்பரும் ஆர்ஹெச்எஸ்ல இரேஷனல் நம்பரும் வராது. ஸோ இது நாட் ஈக்குவல் டு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே நமக்கு கான்ட்ரடிக்ஷன் அரைசன் ஆயிருக்கு. ஸோ தட் நம்ம அதை எப்படி எழுதலாம் பாருங்க. கீழே நான் எடுத்து எழுதியிருக்கேன். திஸ் கான்ட்ரடிக்ஷன் இஸ் அரைசன் பிகாஸ் ஆஃப் அவர் ராங் அசப்ஷன். So that 1/√2 is irrational. Hence proof னு எடுத்து எழுதணும். Next second subdivision 7√5 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை நம்ம irrational number அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதே நம்ம சேம் அதே கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த 7√5 நம்ம ரேஷனல் நம்பர் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ ரேஷனல் நம்பர் அப்படின்னா p/q ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ தட் 7√5 ஈக்குவல் டு a/b இந்த ஃபார்மேட்டில் நம்ம எடுத்து எழுதலாம். ஸோ இதில் ab அப்படின்றது கோப்ரைம்ஸ். ஸோ b இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்க. ஸோ இந்த 7 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 7 நம்ம ஈக்குவலுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா கீழே டினாமினேட்டரில் டிவிஷனில் வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ √5 நம்ம இங்கே அப்படியே எழுதிட்டு ஈக்குவல் டு a/7b அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற இந்த ஏயும் பியும் நமக்கு இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ a and b ஆர் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற இந்த a/7b அப்படின்றது நமக்கு ரேஷனல் நம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ தட் a/7b is rational. ஓகேவா? ஆனால் நமக்கு இந்த எல்ஹெச்எஸ்ல இருக்கிற √5 வந்து இரேஷனல் நம்பர் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் நம்பர் 1லேயே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால √5 அப்படின்றது நமக்கு இரேஷனல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. பட் we know that √5 is irrational. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எல்ஹெச்எஸ்ல நமக்கு
இரேஷனல் நம்பர் இருக்கு, ஆர்ஹெச்எஸ்ல நமக்கு ரேஷனல் நம்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது. ஸோ இது வந்து நமக்கு கான்ட்ரடிக்ஷன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு இரேஷனல் நம்பர் நாட் ஈக்குவல் டு தான் ரேஷனல் நம்பராக இருக்கும். ஓகே, ஈக்குவல் ரேஷனல் நம்பராக நமக்கு இருக்காது. ஸோ இங்கே நமக்கு கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷன் நமக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இந்த 7√5 அப்படின்றத நம்ம ரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம தப்பாக இங்கே அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த கான்ட்ரடிக்ஷன் நமக்கு இங்கே வருது. ஸோ அதை நம்ம இங்கே எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்க. திஸ் கான்ட்ரடிக்ஷன் இஸ் arisen because of our wrong assumption so that 7√5 is irrational, hence proofனு எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் 6 + √2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம இரேஷனல் நம்பர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதே சேம் கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த 6 + √2 நம்ம ரேஷனல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ரேஷனல் நம்பர் P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ தட் நம்ம 6 + √2 = A/B அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே ஏயும் பியும் நமக்கு கோப்ரைம்ஸ், B is not equal to 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், LHSல இந்த √2 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ல இந்த A/B நம்ம அப்படியே எழுதிட்டு, ஸோ இந்த LHSல இருக்கிற 6 வந்து நமக்கு ஆர்ஹெச்எஸ்ல மூவ் ஆகும்போது நமக்கு -6 ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த √2 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு, ஸோ இங்கே நமக்கு 6க்கு கீழே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ எல்சிஎம் எடுத்து இதை சப்ட்ராக்ட் பண்ணலாம் பாருங்க. ஸோ எல்சிஎம் வந்து நமக்கு B வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ 1ஆல் ஏவை மல்டிப்ளை பண்ணால் சேம் A வந்துடும். மைனஸ் 6ஆல் பியை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6B வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ √2 = A - 6B/B அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற இந்த ஏயும் பியும் நமக்கு இன்டீஜர்ஸ். ஸோ அதான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். சின்ஸ் A, B ஆர் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற இந்த A - 6B/B வந்து நமக்கு ரேஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் LHSல நமக்கு இரேஷனல் நம்பர் இருக்கு, ஆர்ஹெச்எஸ்ல நமக்கு ரேஷனல் நம்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வரக்கூடாது. ஸோ இரேஷனல் நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு தான் ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே கான்ட்ரடிக்ஷன் வந்து அரைசன் ஆகுது. ஏன்னா நம்ம இந்த 6 + √2 வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு எடுத்துருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்க. திஸ் கான்ட்ரடிக்ஷன் இஸ் arisen because of our wrong assumption so that 6 + √2 is irrational, hence proof.